ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆடி அமாவாசை. இன்றைக்கி முன்னோர்களை வழிபடணும். பறவைகளுக்கு உணவு கொடுங்க. முடியாத பட்சத்தில் ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு 3 சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க. நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு, இவங்க எங்கள் அம்மா, எங்கள் சின்ன பாட்டி, இது பெரிய பாட்டி, அது எங்கள் தாத்தா அவ்வா. இப்போ நான் இன்றைக்கி சமையல் சாம்பார், புடலங்காய் கூட்டு, பாயாசம், ரைஸு, கத்திரிக்காய் பொரியல், ரசம், இன்னும் வடை போடணும், அப்பளம் பொரிக்கணும். அம்மாவுக்கு எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுருவேன். 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு சாப்பாடு. இப்போ 10:45 ஆயிடுச்சு. இன்னும் வடை போட்டு எடுத்தேன்னா, ரசம் கொதிச்சிட்ருக்கு. வடை போட்டு எடுத்தேன்னா அம்மாவுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருவேன். என் முன்னோர்கள் நினச்சி, அம்மாவுக்கு மட்டும் இல்லை, என் முன்னோர்களை நினச்சி நான் சாமி கும்பிட்டுருவேன். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் குலதெய்வமும் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கும், நம்ம கும்பிட்ற சாமியும் ஆசீர்வதிக்கும். எல்லாத்துக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் முன்னோர்களை கும்பிட்றத விட்டுறாதீங்க. ஏன்னா இருக்கும்போது நம்மளால் பார்த்துக்க முடியல. செத்ததுக்கப்புறம் அவங்க பூமிக்கு வர நேரம் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்க சாப்பிட்லே இல்லையோ, அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்கைக்கு போடுறது ரொம்ப நல்லது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா, நான் காக்காவுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த காரா பூந்தி ஒரு பாக்கெட் வேணும். காரா பூந்தி இது பாருங்கள், காக்கா அங்கே இருக்குது பாருங்கள். நிறைய ஏகப்பட்ட காக்கா சாப்பிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னோர்கள் வழிபாடை தவற விடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.